பிச்சை எடுக்காத குறையா ப்ரொடியூசர் வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? திவாகர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, திவாகருங்கிறவெல்லாம் பேசிக்கா வந்து மண் நோயாளி. சிம்பு ஒரு படம் மியூசிக் பண்ணார் தெரியுமா? பைத்தியத்தையும் பைத்தியகார செயல்களையும் கொண்டு போய் சேர்க்கறீங்கன்னா நீங்க என்ன மடையனா? நீங்க ஊர்ல எல்லாம் என்ன மடப்பையில அந்த கம்பெனி போய் வாழ்ந்த என்ன வரல. அதை பார்த்து கை தட்டுறதுக்கு ஒரு மீடியாக்கள் வந்து கேமரா வச்சு கொண்டாடுதுன்னா இவனுங்களாம் மீடியாவா? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட என்என்கே இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கிறேன். அஜித் அவர்கள் ஏன் சம்பளத்தை குறைச்சிட்டாங்க? அவருக்கு மார்க்கெட் போயிடுச்சு, அதனால அவர் சம்பளத்தை குறைச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்களே. மார்க்கெட்டு போயிடுச்சு அஜித் அப்படின்னு சொல்றாங்க, நான் சொல்லல. கொடுக்கறதுக்கு எவனும் இல்லம்மா, அதாம உண்மை. சம்பளத்தை குறைச்சிட்டாரு கிடைக்கல. சம்பளம் கூட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ரூபாய் கிடையாது. ஆமா, ப்ரொடியூசர்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்னு இருக்கு தெரியுமா? அதுல வந்து மாசானா ப்ரொடியூசர்னா காசானே வச்சிருப்பான். காசு வச்சு மிகப்பெரிய பணக்காரனா தானே இருக்கணும். மாசானா உதவித்தொகைன்னு சொல்லி 1500 ரூபா கொடுத்துட்டு இருக்கானுங்க அந்த ப்ரொடியூசர்கள்ட்டே அப்படின்னு. அப்ப அந்த உதவித்தொகை வாங்குறதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ப்ரொடியூசர் இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் ப்ரொடியூசரா? புரியுதுங்களா? பிச்சை எடுக்காத குறையா ப்ரொடியூசர் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற சூழல்ல எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஹீரோவுக்கு சம்பளம் கொடுக்குறேன் யாரு? ப்ரொடியூசர் தானே. வேலை பார்க்குற அத்தனை டெக்னீஷியனுக்கு சம்பளம் கொடுக்குற யாரு? ப்ரொடியூசர் தானே. எங்கேயாவது ப்ரொடியூசர் ஃபெராரி கார் வச்சிருக்கான்? ஈசிஆர்ல பெரிய பெரிய பங்களா இருக்குல்ல, அந்த நடிகை பங்களா, அந்த நடிகர் பங்களா, அந்த தொழிலதிபர் பங்களா அப்படின்னு தான் ஒவ்வொரு பங்களாவையும் காட்ட முடியும். இது ப்ரொடியூசர் பங்களான்னு ஏதாவது ஒரு பங்களா காட்டுங்க. ப்ரொடியூசர் பிச்சைக்காரன். புரியுதுங்களா? அதனால இன்னைக்கு ப்ரொடியூசருங்களே நிறைய பேர் பிச்சைக்காரங்கள் ஆயிட்டதுனால அஜித்துக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அதனாலதான் சம்பளம் கொடுக்கறதுக்கு எவனுமே இல்லையே அப்படிங்கிறதுனால அவர் சம்பளத்தை கம்மி பண்ணிட்டாராம். இந்த விஷயம் ஏதாவது தெரியுமா? இல்ல, தெரியாது. நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, சினிமாவுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஏதாவது டெக்னீஷியன் ஆயிருங்க, பொழைச்சிக்கலாம். நடிகை ஆயிட்டீங்கன்னா தனி விமானத்துல போலாம். ஹீரோ ஆயிட்டீங்கன்னா நடிகையோட விமானத்துல போலாம். ஆமா, ஆனா ப்ரொடியூசர் ஆயிட்டீங்கன்னா சீரியஸா தெருவில் இறங்கி பிச்சை எடுக்கணும். ஆமா, பிதாமகன் படம் எடுத்த ப்ரொடியூசர் என்ன எப்படி செத்தாரு தெரியுமா? கடைசி காலத்துல தண்ணி கேன், அவரு தண்ணி கேன் போடுறப்ப தண்ணி கேன் ரேட் என்ன தெரியுமா? 20 லிட்டர் கேன் வந்து 12 ரூபா. 12 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு, தண்ணி கேன் போட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. கால கடைசியில ஒரு பிதாமகன் எடுத்த ப்ரொடியூசர் கடைசி காலத்துல எப்படி போட்டிருக்காரு? அந்த டைம்ல உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்காரு. இதெல்லாம் தெரியுமா இவனுக்காவது? ஒரு ப்ரொடியூசர் தண்ணி கேன் போட்ட வரலாறுலாம் எவனாவது தெரியுமா? தெரியாது. தெரியுமா? தெரியாது. தெரியாது. பார்த்துக்குங்க, இந்த ஒரு ப்ரொடியூசர் தான் இல்லை, சினிமாவில் இருக்கிற நிறைய ப்ரொடியூசர் அப்படிதான் தண்ணி கேன் போட முடியாம இருந்துட்டு இருக்காங்க. வயசாகி போச்சுன்னா எப்படி போய் தண்ணி கேன் போட முடியும்? ஆமா, இப்ப எல்லாம் என்ன தரையில வீடு கட்டி வச்சிருக்கோம். கம்யூனிட்டி பயலுக்கு 3 மாடி 7 மாடி 40 மாடி அப்படிதான் குடியிருக்கிறாங்க. அது வரைக்கும் தூக்கிட்டு போய் தண்ணி போட முடியுமா? கரண்டை மிச்சப்படுத்தணும் எல்லா கம்யூனிட்டி பயலும் லிஃப்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறானுங்க. நம்ம நினைக்கிறோம் பிளாட்ல குடியிருக்கிறாங்கன்னு. ஆமா, காலையில 5 மணி நேரம் லிஃப்ட் வேலை செய்யும், சாயந்தரம் 5 மணி நேரம் லிஃப்ட் வேலை செய்யும், இடைப்பட்ட நேரத்துல லிஃப்ட் வேலை செய்யாது. இப்படியெல்லாம் வச்சிருக்காங்க, தெரியுமா? இவ்வளவுதெல்லாம் தெரியாது. கூட்டு வாழ்க்கையில போய் வாழ்றதுன்னா ரொம்ப கஷ்டம். ஆமா, ஆனா அதையும் என்ஜாய் பண்ணி வாழ்றானுங்க. அதான் தெரியல எப்படின்னு. இல்ல, அரசன் படம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் வந்து வேல்ஸ் தான். வெந்து தணிந்தது ஃபிளாப் ஆனது, அதுல இருந்து தான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
வெந்து தணிந்தது. காடு. காடு எங்க வெந்தது? எங்க தணிஞ்சுது? ஆமா. அதாவது சிம்புவிட்ட போய் என்னன்னா, யார் வேணுமானாலும் படம் பண்ணலாம். சிம்பு போல ஒரு நல்ல மனிதனை நாம் சந்திச்சது இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி சிம்பு கூட யாராவது ஒருத்தன் கூட இருந்துட்டான்னா, அவனை விட ஒரு கெட்ட மனிதன் இந்த உலகத்துல இல்லைன்னு தான் சொல்லுவேன். புரியுதுங்களா? ஆமா. சிம்பு வந்து தனியா யோசிச்சு, தனியா பேசினாப்புலன்னா, சரியா பேசுவாப்புல. கூட இருக்கிறவன், "ராஜா நீ தான் தலைவா" அப்படின்னு இப்ப எப்படி? யாரு? விஜய் வந்து அரசியலுக்கு வந்து டிராவல் ஆகுறவர் இல்லையா? அது மாதிரி அவர் ஆயிருவாரு. அவர் ராஜா ஆனார்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தான் ஒவ்வொரு படமும் அவர் ஹீரோ நடிக்க வேண்டிய படத்துல வேற ஒருத்தவங்களுக்கு ஹீரோவை போட்டு நடிக்கிறது. அவர் டைரக்டரா அவர் வந்து திடீர்னு நடிகரா மட்டும் இருந்தா பரவாயில்ல. அவர் வந்து சகலகலா வல்லவன்னு கமலஹாசன் தான் சொல்லுவார். ஆனா கமலஹாசன் கூட சகலகலா வல்லவன் சொல்ல மாட்டார். ஆமா. கமலஹாசனுக்கு எல்லாமே தெரியும். ஆமா. ஒரு சகலகலா வல்லவங்கிறது எல்லாம் தெரிஞ்சவன் கிடையாது. எல்லாம் தெரிஞ்சது மாதிரி நடிக்கிறது தான். புரியுதுங்களா? சிம்பு நல்லா மியூசிக் பண்ணுவாப்புல. நல்லா மியூசிக் பண்ணா அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. ம். ம். அந்த படத்துல அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆயிருக்குமா இல்லையா? அதானே முறை. சிம்பு ஒரு படம் மியூசிக் பண்ணாரு தெரியுமா? ஒரு அவர் நெறைய சந்தானம் படத்துக்கு. அவர் நெறைய படம் பண்றாரே. நெறைய படம் பண்றாரா? ஒரே ஒரு படத்துக்கு தான் மியூசிக் பண்ணாரு. ஆமா. அப்பயே தெரிஞ்சுச்சா? அவர் நாலேட்ஜ் எந்த அளவுக்கு மியூசிக்ல இருக்குதுன்னு? ம். ஒருத்தன் தனிப்பட்ட முறையில ஒரு செயல செஞ்சிறப்ப தான் அவனுக்கு எவ்வளவு தெரியுது, தெரியலங்கிறது தெரியும். மன்மதன்னு ஒரு படம் வந்தது. அது சூப்பர் ஹிட் படம். ரைட்டா? டைரக்ஷன் யாரு? எவன கேட்டாலும் சிம்பும்பான். ஆனா ஏ.ஜே. முருகன் தான் ஒருத்தன் டைரக்டர். நல்ல ஒரு டைரக்டர் நீங்கன்னா, அடுத்தாப்புல ஒரு ஹிட் குடுக்கணும் இல்லையா? வல்லவன்னு ஒண்ணு பண்ணீங்க. ரைட்டு. ஓடுச்சு. அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தாப்புல டைரக்டர்ன்னு அடுத்தடுத்தாப்புல உங்களுக்கு புரொடியூசர் வந்து படம் குடுத்துருக்கணும்ல? ஏன் பண்ணல? ஒரு விஷயங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு நெனைக்கக்கூடாது. நமக்கு எல்லாம் தெரியும்னு நெனைச்சா, நமக்கு எதுவும் தெரியலன்னு அர்த்தம். நமக்கு என்ன தெரியுமோ அத மட்டும் செய்யணும். உனக்கு சின்ன வயசுலேருந்து நீங்க நடிச்சிருக்கீங்க. சீரியஸா உங்கள மிஞ்சறதுக்கு, நடிக்கிறதுக்கு முடியாத அளவுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். அந்த வேலைய மட்டும் பார்க்க வேண்டியது தானே. அத விட்டுப்புட்டு புரியுதுங்களா? அ ஏசுதாசு பாடுறாருங்கிறதுக்காக நான் பாடுனா என்ன ஆகும்? ஏசுதாசு பாடுனாருன்னா அது பாட்டு. நான் பாடுனேன்னா கழுத கத்துறதுன்னு அர்த்தம். உண்டா இல்லையா? நான் ஏசுதாசா? அது மாரி கொஞ்சம் யோசிக்க வேணாம்? அவன் அவன் வேலைய அவன் அவன் வேலைய அவன் அவன பார்க்க விடணுங்க. அவன பார்க்க விட மாட்டாய்ங்க இவைங்கலாம். அதனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு. நீங்க கேட்டீங்கல்ல, என்ன பிரச்சனைன்னு? அவன் அவன் வேலைய அவன் அவன் பார்க்க மாட்டான். அடுத்தவன் வேலைய பார்க்கறதுக்கு தான் இருக்காய்ங்க. என்னைக்குமே தான் பொண்டாட்டி மேல ஆசை வராது. எதுத்த வீட்டுக்காரர் தான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். இதான் எது? பாழா போன மனிதனோட மைண்ட் அது. என்ன பண்றது? தத்துவம் சொல்றாப்புல நாம திருந்திட்டோமா? இல்ல நம்ம பேச்ச கேட்டு எவனாவது திருந்திருவானா? 170 படத்துல டைரக்டர் எல்லாம் ஏன் மாறிக்கிட்டே இருக்காங்க? முன்னாடி சிபி சக்கரவர்த்தியா இருந்தது. இப்ப வந்து அஸ்வந்த் மாரிமுத்து இயக்குறதா இருக்கு. ஏன் மாறி மாறி 173 படத்துல டைரக்டர் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்காங்க? ஏன் நான்லாம் இருக்கேன்ல. என்னையெல்லாம் கூப்பிடலாம்ல. என்கிட்ட கதையா இல்ல? அ? கூப்பிட மாட்டாங்க. இல்ல நெறைய கதை வச்சு நல்ல கதை வச்சிருந்தா நீங்களே போய் அப்ரோச் பண்ணி சொல்ல வேண்டியது தானே? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ரஜினி சார்ட்ட எத்தனையோ வருடங்கள்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அங்க வந்து ஜெயராம் ஜெயராம்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆமா. கடைசியில அவருக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணி படுக்க வச்சு அந்த ரேஞ்சுக்குலாம். அதுக்கு முன்னால இருந்து அவங்க தம்பி இம்பின்னு எல்லாம் முயற்சியெல்லாம் ஒரு பக்கட்டு போயிட்டு, கடைசியில வந்து இந்த ரியாஸ்ன்னு ஒரு பிஆர்ஓ. ஆமா. அவங்க அசிஸ்டன்ட்லாம் சொல்லி, அப்படியெல்லாம் ட்ரை பண்ணோம். இவங்க எப்படின்னா சினிமாவுல எப்படின்னா, மேல் மட்டத்துல இருக்கிறவன் நல்லவனாவே இருப்பான். ஆனா கீழ் மட்டத்துல இவனுங்க பண்ற டார்ச்சர்லயே அவன சந்திக்க முடியாம போற சூழ்நிலை வரும். அப்ப அவனையே நம்ம வெறுத்துருவோம். எந்த அளவுக்கு ஒரு ஹீரோவ விரும்புறோமோ,
அந்த அளவுக்கு வெறுக்க வச்சிருவானுங்க. புரியுதுங்களா? அது மாதிரி ரஜினிக்கெல்லாம் கதை பண்ணிட்டுலாம் சுத்தின காலங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்பவே ஆமா மண்டம் ஃபுல்லா மயிர் இருந்தது. உங்களுக்கா? அப்ப புரியுதுங்களா? ஆமா. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ரஜினி ஸ்டைல் மாதிரி வைக்கணும்னு அப்போ முடிவு பண்ணி சேவிங் பிளேடு எடுத்து இங்கெல்லாம் சரைச்சு மயிர் எடுத்துட்டு ரஜினி ஸ்டைலா வச்சுப்பேன். ராஜாதி ராஜா படம்லாம் பாத்தீங்களா? அப்படி வச்சிருப்பார் தலைவர். ஆமா. அப்ப ஆண்டவன்ட்ட ரஜினி ஸ்டைல் வேணும்னு வேண்டுனேன். அப்ப கொடுக்கல. இப்பதான் ஆண்டவன் ரஜினி ஸ்டைல கொடுத்திருக்கான். இது ரஜினி அவர்கள் ஸ்டைலா இது? இப்ப இருக்கிற ரஜினியை பார்த்திருக்கீங்களா? பாருங்க. ரஜினி ஸ்டைல் மாதிரி இல்ல. அந்த கண்ணாடி நாமம் தவிர நாமம் இல்லாம என்னைய பாருங்க. ரஜினி ஸ்டைல முடிவுலதானே இப்படிதானே இருக்கா இல்லையா? என்ன அவருக்கு கொஞ்சம் நரைச்சிருக்கும், எனக்கு ஃபுல்லா நரைக்கல. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா நானும் ரஜினி ஸ்டைல இப்பதான் கேட்ச் பண்ணிருக்கேன். சீரியஸா. அதனால நம்மளையும் கூப்பிடுங்க, கதை கேளுங்க, வந்து சொல்றோம். சில டிவி சேனல்ஸ்லாம் ப்ரோக்ராம் பண்ணி டிஆர்பியை ஏத்துவாங்க. சில சேனல்ஸ்லாம் ப்ராப்ளம் பண்ணியே டிஆர்பியை ஏத்துறாங்க. முன்ன விஜய் டிவில பாத்தீங்கன்னா முன்னாடி மணிமேகலை பிரியங்கா பிரச்சனை போயிட்டு இருந்தது. அப்ப எல்லாருமே விஜய் டிவியை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து திவாகர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா? அப்படி ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பண்ணி டிஆர்பி ஏத்தணும்? அதான் நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. ஒரு பத்திரிக்கையை நல்லா வியாபாரம் செல்லிங் ஆகணும் அப்படின்னா ஓப்பனிங் எடுத்தோனையுமே மாபெரும் விபத்து அப்படின்னு போடுவாங்க. உள்ளார போய் படிச்சு பார்த்தோம்னா ஒரு பஸ்ஸுலையும் ஒரு சைக்கிள் காரையும் மோதிக்கிட்டாங்கிறது தான் இருக்கும். அந்த கொட்டை எழுத்துல பெருசா போடணும். விளம்பர உத்தின்னு ஒன்று வேணும். அதை வச்சாதான் மற்றவெல்லாம் பார்க்குவான். திவாகர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? திவாகருங்கிறவெல்லாம் பேசிக்கா வந்து மனநோயாளி. மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை நம்ம ஒரு பைத்தியம்லாம் ஊர்ல வந்து சுத்திட்டு இருக்கு தெரியுமா? எல்லா பைத்தியமுமே நம்மளை பார்த்து கல் எடுத்து அடிக்காது. சில பைத்தியம் பண்றதை நாம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அது மாதிரி இவன்லாம் வந்து நம்ம பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு கிடைச்சவனுங்க. ஆமா. அந்த பைத்தியம்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளும் பைத்தியம் ஆக போறோம்னு அர்த்தம். இல்ல அவர் வளர்றத வந்து விஜய் டிவில யாருக்குமே பிடிக்கல. அவர் வந்தாருன்னா மத்தவங்களோட ஃபேம்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆமா. அவர் வந்து என்ன சொல்றது? சிவாஜி கணேசன் ஐயோ இவன் பிறந்துட்டானே, இனிமேல் இவன் பிறந்தது இவன் இவன் முன்னால் நம்ம நடிக்க முடியாதுன்னு சொல்லி தான் அப்பயே செத்துட்டாரு. ஆமா. விக்ரம் இருக்கார் இல்லையா? ஐயோ நம்மளுக்கு மேல இவன் நடிக்கிறானே, இவன் இவன் நடிக்கிறதெல்லாம் நம்மளால நடிக்க முடியாதுன்னு சொல்லி தான் அவர் நடிப்பறதே இப்ப நிப்பாட்டிட்டாரு. விக்ரம் பெரும்பாலும் படம் பண்றது இல்லை, தெரியுதா? ஏன்? எல்லாம் இந்த திவாகரை பார்த்துட்டு இவர் வந்ததால எல்லாம். ஆமா. இது மாதிரி அவ்வளோ பேரும் முடியாது, திவாகருக்கு முன்னால முடியாதுங்கிற கண்டிஷன்ல தான் எல்லாரும் விட்டுட்டு ஓடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இவரோட வளர்ச்சி யாராவது தடுக்கிறாங்களா? வளரட்டுன்னு சொல்லி விடுறாங்க. ஆமா. சீரியஸா திவாகர் வந்து ஆமா அவரு எல்லா பெண்களையும் எப்படி விஜய் விரும்புறாங்களோ அதே மாதிரி திவாகரையும் எல்லா பெண்களும் விரும்புறாங்களாம். ஆமா. எனக்கு புரியல. பெண்களுக்கு வந்து நாயும் பிடிக்குது, பன்னியும் பிடிக்குது. எனக்கு புரியல. ஆமா. ஏன்னா விஜயும் விரும்புறாங்க, திவாகரையும் விரும்புறாங்கன்னா எனக்கு புரியல, தெரியல. இல்ல அவரே தான் சொல்லிக்கிறாரு நான் பெரிய ஸ்டார் அப்படின்னு. நாதஸ் நல்லவன்னு நாதவனே சொல்லியிருக்கான். பாத்துங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டின். வேற திவாகர் பத்தி வேற என்ன? இல்ல சினிமால வந்து ஒரு செட் ஆஃப் குரூப் இருப்பாங்கதான். இப்ப வந்து 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர் தான் திருப்பி திருப்பி மாறி மாறி நடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்களாம். அதே மாதிரிதான் அந்த விஜய் டிவில நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அதை பாத்தீங்கன்னா 2 பேர் தான் ஆங்கரா இருந்து மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அதுல இருந்து பாதி பேரை காணும். எனக்கு இந்த 5 பேரு மேட்டர்லாம் நீங்க சொல்றது வந்து 5 பேர் வந்து ஸ்வாப்பிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது 5 பேர் பொண்டாட்டிங்களோட கார்ல போவாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போவாங்க, காரோட கீயை ஒரு பவுல்ல போடுவாங்க, அந்த பவுல்ல சுத்தினதுக்கு அப்புறம் அவன் கார் கீ எடுத்துப்பான். அதாவது
பொண்டாட்டியை மாத்திப்பாங்க. நீங்க அந்த 5 பேர் சொல்றீங்க இல்லையா? அது மாதிரிலாம் இருக்குமோ என்னவோ தெரியல. ஆமா. ஏன்னா நான் 5 பேர் ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும் இல்லையா? இல்ல இல்ல நான் படத்துக்கு சொல்றேன். அந்த ஓ! மாரி இருக்கும். படத்துக்கு சொல்றீங்களா? மாறி மாறி நடிச்சுப்பாங்க. மத்தவங்க புதுசா ஓ! வர்றவங்கள வந்து இதான் உள்ள மாறி விட மாறி நான் வந்து வேற மாரி கேள்விப்பட்டேன். மாறி மாறி இல்ல அப்டின்னா. புதுசா வர்றவங்களுக்கு வழி விட மாட்டாங்க. அந்த மாரி தான் ஆஹா. திவாகரையும் வழி விடாம விஜய் டிவி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ம்ஹ்ம். அப்போ வந்து என்ன சொல்றது? இந்த சித்தி சீரியல் இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கணும்ல டிவில. ஏன் ஓடாம வேற சீரியல் ஓடிட்டு இருக்கு? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆமா. சினிமாவுல வந்து கேமராவுக்கு பின்னால ஆண்களோட ஆட்சி. கேமராவுக்கு முன்னால பெண்களோட ஆட்சி. எல்லா டிவி சீரியல்லயும் 3 ஆம்பளை தான் வச்சிருப்பாய்ங்க. ஆனா 30 பொம்பளைய வச்சிருப்பாய்ங்க. ம்? அவ்வளவு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காய்ங்களா என்ன? அவைங்க காட்டுற கதையில. அத்தனையும் கள்ள தொடர்புல இருக்கும். ம்? சித்தரிக்கை விதம்னு இருக்கு இல்லையா? நாடு தப்பா இருந்தாலும் நாம நல்லதா காட்டினா தான் நாளைக்கு வரப்போற சமுதாயம் நல்லத பார்த்து நடைமுறைக்கு வரும். அத விட்டுட்டு நாடு தப்புன்னு தப்பே திருப்பி காட்டினா, இன்னைக்கு எல்லாம் விஜய் பின்னால போய் நின்னுட்டு இருக்குல்ல. எப்படி நிக்குதுங்க? ம்? இல்ல எனக்கு எப்படின்னு தெரியல. நல்லா தான் நிக்கிறாங்க. நல்லா தான் நிக்கிறாங்கல்ல. அதான். என் புருஷனை விட விஜய் தான் பிடிக்கும். அண்ணா நீங்க அத்தானாவும் இருப்பீங்க. அப்படிங்கிற ஒரு சமுதாய கலாச்சாரமா இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ஆமா. வேணாம். தெரிய வேணாம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா அப்புறம் இல்ல இல்ல விஜய் டிவி வந்து விஜய் டிவியா? ஓ! விஜய் நான் டிவி வந்து விஜய்ன்னு நெனச்சுட்டேன். ஐயோ! விஜய் டிவி வந்து திவாகர வளர விட மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன். அந்த கம்யூனிட்டி போய் வளர்ந்தா என்ன? வரலைன்னா என்ன? இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சொல்லுங்க. நாட்டுக்கும், நாட்டு மக்களுக்கும் இந்த கம்யூனிட்டியால ஏதாவது புரோஜனங்கள் இருக்குதா? இவனுங்க வளர்ந்தா என்ன? வளரலைன்னா என்ன? இவனுங்க செத்தா என்ன? சாகலைன்னா என்ன? ஏதாவது ஒரு புரோஜனம் இருக்குதா? அ? ஒரு நடிகர் திலகத்த கிரிட்டிக்ஸ் பண்றான். ஒரு மாபெரும் கலைஞன். ஒரு கலைஞனை இமிட்டேட் பண்றதுன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தக்கூடாது. அவன் 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 வந்து அசிங்கப்படுத்துறான். அத பார்த்து கை தட்டுறதுக்கு ஒரு மீடியாக்கள் வந்து கேமரா வச்சு கொண்டாடுதுன்னா, இவனுங்கலாம் மீடியாவா? விபச்சாரிகள். ஊடக விபச்சாரிகள். இந்த மாரிலாம் ப்ரோமோ எடுத்து போடுறவங்கள வந்து ஊடக விபச்சாரிகள்னு சொல்றோம் இவங்களெல்லாம். இப்படி இருக்கிறவங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணி தூக்குறதுங்கிறது இருக்கு இல்லையா? இதெல்லாம் வளர்ச்சியா? அ? அறிவு இருக்கிறவங்களையும், அறிவு சார்ந்த விஷயத்தையும் கொண்டு போய் சேருங்கன்னா, பைத்தியத்தையும், பைத்தியக்கார செயல்களையும் கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னா, நீங்க என்ன மடையனா நீங்க? ஊர்ல உள்ளவன்லாம் என்ன மடப்பயலுகளா? தப்பு தானே. இத பத்தி யாராவது யோசிக்கிறானுங்களா? ம்? எல்லா ஊடகமும் அதானே பேசிட்டு இருக்கு. அப்ப எல்லா விபச்சாரிகளும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இட்ஸ் பேட் திங். இதெல்லாம் மாத்த முடியாது. ஊரு எப்படி இருக்கோ, அதே மாரி தான் நாமளும் இருக்கோம். அதனால நானும் பைத்தியம் மாரி தான் இருக்கேன். உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். பரவால்ல கும்பிட்டுட்டீங்க. நன்றி, வணக்கம்.